எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும். ஓம் வராகி ஜெய் ஸ்ரீ வராகி. இது வாரம் நம்ம பண்ணக்கூடிய ஒரு பிரார்த்தனை வீடியோ தான். உங்களில் பல பேர் என்னை நம்பி அம்பாள்கிட்ட பிரார்த்தனை வைக்க சொல்லி உங்கள் பிரார்த்தனைகளை எனக்கு அனுப்பிச்சிட்டு தான் இருக்கீங்க. அந்த பிரார்த்தனைகளை இன்னைக்கு படிக்க போகிறோம். நீங்கள் எனக்கு பிரார்த்தனை அனுப்பலைன்னாலும் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கான பிரார்த்தனையை உங்கள் மனசில் நீங்கள் கண்டிப்பாக அம்பாள் கிட்ட சொல்லி அதற்கான பலனை நிச்சயமாக பெறலாம். அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அம்பாளுக்கு நான் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகளை இந்த மாதிரி ஒரு சீட்டில் இப்படி எழுதிடுவேன். ஒரு பிரார்த்தனையை இந்த மாதிரி எழுதி அம்பாள் பாதத்தில் வச்சுடுவோம். 3 பஞ்சமிக்கு அதை எடுக்க மாட்டோம். நவம்பர் 2 ஆரம்பிச்சோம் அந்த ப்ராக்டிஸ். இது வந்து 5வது வாரம் அப்படி பண்ணுறோம். அம்பாளுக்கான அபிஷேகங்கள் செஞ்சு அவளுக்கு இன்னைக்கு நெய்வேத்தியம் முடிச்சாச்சு. நம்ம சொல்லக்கூடிய பிரார்த்தனைகளை கேட்கறதுக்காக அம்பாள் இப்போ ரெடியாக இருக்கா. இப்போ ஒரு பிரார்த்தனையை நம்ம அம்பாள்கிட்ட படிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் தியான ஸ்லோகம் படிக்கும்போது அம்பாள் உங்களோட இதே மத்தியில் இருக்கிறதா நீங்களே நினச்சிக்கோங்க. நான் மூல மந்திரம் சொல்லும் பொழுது அமைதியாக அதை நல்லா கேளுங்க. மூல மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதுதான் வராகியோட ஸ்வரூபம். அதுக்கப்புறமா ஒரு பிரார்த்தனையா நம்ம படிக்கலாம். இப்ப வராகி தியான ஸ்லோகம். வந்தே வாராகவக்த்ராம் வரமணிமகுடாம் வித்ருமஸ்ரோத்ரபூஷாம் ஹாராக்ரைவேய துங்கஸ்தனவரநமிதாம் பீதகௌஷேயவஸ்திராம் தேவீம் தக்ஷோத்வஹஸ்தே முசலமதபரம் அலாங்கலம் வாகபாலம் வாமாப்யாம் தாரயந்திம் குவலய கலிதாம் ஷியாமளாம் சுப்ரசன்னாம். ஓம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமக ருந்தே ருந்தினி நமக ஜம்பே ஜம்பினி நமக மோஹே மோகினி நமக ஸ்தம்பே ஸ்தம்பினி நமக சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக் சித்த சக்ஷுர் வாகதி ஜிஹ்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வஷ்யம் ஐம் க்ளௌம் டஹ 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 ஹும் அஸ்த்ராய பட. ஓம் வராகி ஜெய் வராகி ஜெய் வராகி. ஓம் வராகி. அன்னை போற்றி, அருளே போற்றி, ஆதிசக்தி போற்றி, பராசக்தி போற்றி. ஓம் வராகி ஜெய் வராகி. நம்ம பிரார்த்தனை எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பண்ண போறோம். அது என்னன்னா அம்பாளுக்கு நன்றி தெரிவிக்க போகிறோம். காளீஸ்வரின்னு சொல்லி நம்மளோட குரூப்ல ஒருத்தக்க இருக்காங்க. அவங்க வந்து தொழில் விருத்தி ஆகணும்னு சொல்லி அவங்க பிரார்த்தனை என்னைக்கு வச்சாங்கன்னா டிசம்பர் 14 டிசம்பர் 14ஆம் தேதி வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி இந்த மாத கணக்கெல்லாம் பார்க்கும்பொழுது தொழிலில் நல்ல முன்னேற்றம் தெரியுதுன்னு சொல்லியிருந்தாங்க. நன்றியும் சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்கிற காளீஸ்வரிக்காக வராகி அம்மா கிட்ட நம்மளால் முடிஞ்சது அந்த நன்றி சொல்லுவோம். எழுதி வச்சுருக்கேன். உங்கள் பிரார்த்தனை அம்பாள் பாதத்தில் தான் இருக்க போகிறது. இருந்தாலும் அவளுக்கு நன்றி சொல்லிடலாம். முதல்ல அம்மா வராகி காளீஸ்வரி அம்மா வீட்டில் அந்த கடைக்கு நல்லபடியான வியாபாரத்தை கொடுத்ததற்காக நன்றி. இதே போல மேன்மேலும் அந்த தொழிலில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் நல்ல வசந்தங்கள் வர வேண்டும். அதற்கு உன்னுடைய அருட்கடாட்சம் நிச்சயமாக தேவை. ஓம் வராகி தேவராகி. இது வந்து நன்றி தெரிவிக்கிறதுல இருக்கு. தனியாக ஒரு பையில் வச்சிடுறேன் நாங்கள். ஸோ இப்படி ஒன்று எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி எழுதி தனியாக அதை வச்சிடலாம். ஓம் வராகி ஜெய் வராகி ஜெய் வராகி. ஓம் வராகி. அடுத்த பிரார்த்தனை வந்து இது பிரார்த்தனைகளோட வாழ்த்துக்கள். கோபி லக்ஷ்மின்னு நம்மளோட வராகி வழியில் இணைஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு இப்போதான் வந்து பிறந்த நாள் முடிந்தது. ஒரு 2 நாள் முன்னாடி தான் இருந்தது. நமக்கு பர்த்டேன்னு தெரிஞ்சப்பறம் நம்ம அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் இருக்க முடியுமா? இல்லை அம்பாள்கிட்ட ப்ரேயர் பண்ணாமல் இருக்க முடியுமா? அதுக்காக கோபி லக்ஷ்மிக்காக இங்கே ஒரு ஹாப்பி பர்த்டே கார்டு எழுதி அம்பாள்கிட்ட வைக்க போகிறேன்.
இதுக்கு வந்து வேதங்கள்ல ஒரு மந்திரம் இருக்கு, ஆசீர்வாதம் செய்யக்கூடியது. இப்ப அதை நான் சொல்லி கோபிலட்சுமிக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அம்மா வராகி கோபிலட்சுமி நோய் நொடி இல்லாத சுகமான அமைதியான தீர்க்க ஆயுள் பெற வேண்டும், அதற்கு உனது அனுக்கிரகம் வேண்டும். சரியா? இங்க எழுதி வச்சிடலாம். இப்ப வந்து அந்த வேத மந்திரத்தை சொல்லணும். ஓம் ரோஜமோ ரோஜமான சோபனோ சோபமான கல்யாணக சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரிய ஆயுஷ் ஏவேந்திரிய பிரதிதிஷ்டதி தனம் தானியம் பசுபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு சதம் ஜீவ சுகீ பவ 100 ஆண்டுகள் ஆயுளோட ஐஸ்வர்யத்தோட சந்தோஷமாக மன நிம்மதியோடு வாழ வேண்டும்ங்கிறது தான் இந்த மந்திரத்துக்கான பொருள். ஸோ கோபிலட்சுமி, ஹாப்பி பர்த்டே. அடுத்தது கீர்த்தனா. இவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சிஸ்டர். இவங்க வந்து ரொம்ப மனசார ஸ்ரீநாத் அப்படிங்கிற ஒருத்தரை விரும்புகிறாங்க. அவரை வந்து கூடிய விரைவில் பெற்றோர் சம்மதத்தோடு திருமணம் கை கூட பிரார்த்தனை செய்கிறேன். ஓம் வரரூபிணியை நமக, ஓம் ஈஸ்வரியை நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் இஷ்டார்த்த தாயினியை நமக. அடுத்தது காளீஸ்வரி. இவங்க வந்து நம்மளோட வராகி வழி வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க. இவங்களுக்காக தான் நம்ம பொருளாதாரம் பத்தி பேசினோம் முன்னாடி. காளீஸ்வரி வந்து மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன் அவங்களுக்காக. காளீஸ்வரிக்கு கொஞ்சம் தொண்டையில பிரச்சனை இருந்தது, கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, பேச சொன்னாங்க. அதனால அவங்களுக்கான பிரார்த்தனையை அம்பாள் கிட்ட வைப்போம். ஓம் ஜெகதம்பாயை நமக, ஓம் வரரூபிணியை நமக, ஓம் பைரவி பிரியாயை நமக, ஓம் வாராகியை நமக. சாய் நிவேதா அப்படிங்கிறவங்களுக்காக அவங்க அம்மா வச்சிருக்கிற பிரார்த்தனை இது. நல்ல வரன் அமைந்து பெற்றோர் ஆசிகளோடும் விரைவில் திருமணம் நடக்க வேண்டும். சாய் நிவேதாக்கு கூடிய சீக்கிரம் மனசுக்கு பிடிச்ச, அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்ச வரனாக அமைய வேண்டும்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக அம்பாள் கிட்ட கேட்போம் நம்ம. ஓம் வரரூபிணியை நமக, ஓம் ஈஸ்வரியை நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் இஷ்டார்த்த தாயினியை நமக, ஓம் வாராகியை நமக. முத்துக்குமார் அப்படிங்கிறவங்க, முத்துக்குமாரோட அம்மா துளசி வகாடியா அப்படின்னு போட்டிருக்கு. இவங்க யூடியூப்ல போட்டிருந்த கமெண்ட்ல இந்த ப்ரேயர் வச்சிருக்காங்க. ஓம் ஜெகதம்பாயை நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் இஷ்டார்த்த தாயினியை நமக, ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக. அடுத்தது செந்தில் கண்ணன். இவர் வந்து லக்ஷிதா அப்படிங்கிறவரோட கணவர். அவங்க நம்மளோட குரூப்ல இருக்காங்க. அவங்க லக்ஷிதாவோட பிரார்த்தனை என்னன்னா, கணவன் குடிப்பழக்கத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறார்கள். அம்மா தாயே வராகி, உன் உக்ர ரூபத்தால கெட்ட பழக்கங்கள் எல்லாம் பொசுக்கிடுவ நீ. அந்த மாதிரி இந்த தம்பிக்கும் இந்த குடிப்பழக்கத்திலேருந்து வெளியே வரதுக்கான மன உறுதியும் அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வரதுக்கான அந்த ஒரு தெளிவையும் நீ தான் கொடுக்கணும். ஓம் குரோட்டான நாயை நமக, ஓம் குரோதினியை நமக, ஓம் வாராகியை நமக. ஹேமா விழுப்புரம். அவங்க வந்து தன் மகள் சக்தி தைராய்டு பிரச்சனை குணமாகி சௌக்கியமாக இருக்க வேணும்னு பிரார்த்தனை வச்சிருக்காங்க. இவங்களுக்கான பிரார்த்தனை இருக்கும் உங்கள்கிட்ட. ஓம் பைரவி பிரியாயை நமக, ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக. சரஸ்வதி அம்மா நம்ம குரூப்ல இருக்காங்க. இவங்க வந்து லீனாஸ்ரீ அப்படிங்கிற அவங்க சொந்தக்கார குழந்தை நல்ல பேச்சுத்திறன் பெற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை வைக்கிறாங்க. குழந்தை நல்லா பேசணும்னா அம்பாள் வார்த்தாள் இல்லையா, வாக்குக்கு அதிபதி அவள் நிச்சயமாக அவளால் அனுகிரகம் பண்ண முடியும். ஓம் வித்யாயை நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் வார்த்தாளியை நமக, ஓம் வாராகியை நமக. இது வந்து சுரேந்திரன் சாரி கலெக்ஷன் அப்படின்னு போட்டிருக்கு யூடியூப் ஹேண்டில். அது இவர் யாருக்கும் கடன் கொடுத்த பணம் இன்னும் திருப்பி வராம கஷ்டப்பட்டுட்டு இருக்காராம். அதனால கொடுத்த பணம் திரும்பி வர வேண்டும்னு அன்னையிட்ட கேட்கிறாரு. இந்த மாதிரி துரதிருஷ்டங்கள்ல தான் சொல்லணும் இல்லையா இதை. ஸோ இந்த மாதிரி துரதிருஷ்டங்களை போக்கக்கூடியவள் வராகி. ஸோ அதுக்கு அவளுக்கான நாமா இருக்கு. ஓம் பக்த அலக்ஷ்மி விநாசினியை நமக, ஓம்
பக்த உபத்ரவ நாசின்யை நமக. ஓம் வரரூபிணியை நமக. ஓம் வாராகியை நமக. ஸோ இதோட இன்னைய பிரார்த்தனை எல்லாம் முடிஞ்செடுத்து இன்னைக்கு இப்படியே இங்கே வச்சிருப்போம் எல்லாத்தையும். அதுக்கப்புறமா நைட்டுக்கு மேலே நான் எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சுடுவேன். இந்த பிரார்த்தனைகள் எல்லாமே இங்கே தான் இங்கே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பிரார்த்தனைகள் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது வராகி வழின்னு, அதில் நீங்கள் இணைந்து உங்களது பிரார்த்தனையை கண்டிப்பாக எனக்கு அனுப்பலாம். லிங்க் கீழே கமெண்ட்ல இருக்கும். இந்த பிரார்த்தனையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை சாந்தி மந்திரம் ஒன்று சொல்லி முடிக்கலாம். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதி தமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி. ஓம் ஓம் வராகி அன்னை போற்றி, அருளே போற்றி, ஆதிசக்தி போற்றி, பராசக்தி போற்றி. ஓம் ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி. மாதாயே ஜெகதம்பா ஜெகன்மாதா விஸ்வேஸ்வரி நமக. ஓம் வாராகியை நமக. ஓம் இஷ்டார்த்ததாயினியை நமக. ஓம் வரரூபிணியை நமக. ஓம் வாராகியை நமக. எல்லாருக்கும் அனுகிரகம் புரிந்து எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்குவோம். 2026 இந்த வருடம் இதான் முதல் வாரம். எல்லார் வாழ்க்கையிலையும் பல பல மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்பட்டு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போக வேண்டும். அதுக்கு நிச்சயமாக ஒரு அனுகிரகம் தேவை. மாதாயே வராகி. ஓம் வராகி ஜெய் வராகி. ஓம் வராகி ஜெய் வராகி. ஓம் வராகி ஜெய் வராகி. இன்னி காணொளி இதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி. இந்த மாதிரி காணொளிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் உற்றார் உறவினரோடு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட வராகி வழிங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விருப்பம் இருந்தால் வராகி வழி வாட்ஸ்அப் குரூப்லையும் இணையுங்கள். இந்த வராகி வழியில் சேர்ந்தே பயணிப்போம். நன்றி. ஓம் வராகி ஜெய் வராகி.